வணக்கம். தமிழ்நாட்டுல எப்போதும் நடக்கிற மாரி இன்னொரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு கொலை இல்ல, ஒரு குடும்பம் கொலை. சென்னையில அடையாறுல நடந்த அந்த வடமாநில குடும்பத்துக்கு நடந்த அந்த கொலைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த அடையாறுங்கிற பகுதியில ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்த 24 வயது ஒரு வடமாநில இளைஞர் வந்து அங்க வேலை பார்த்துட்டு அவங்க குழந்தை, அவங்க ஒய்ஃபோட அங்க வசித்து வந்திருக்காரு. அவரு 26ஆம் தேதி அப்போ கொலை செய்யப்பட்டதா தகவல் வருது. அதாவது மூட்டையில வந்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. அந்த மூட்டைய அவுத்து பார்த்தா அவர் வந்து துண்டு துண்டா வெட்டப்பட்டு, அதுல இருந்து அவர விசாரணைக்கு எடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தாங்கன்னா, அவர் மட்டும் இல்ல, அவங்க குழந்தை, அவங்க ஒய்ஃப் முதற்கொண்டு காணாம போயிருக்காங்க. காணாம போனதுல அந்த குழந்தையும் கொஞ்சம் அடுத்த நாள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. 2வது 5 பேர் சேர்ந்த கும்பல் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மூட்டைய தூக்கி போட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி நம்பர ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி கேட்டதுல அந்த கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது. அதுக்கப்புறம் 2 நாட்களாக தேடப்பட்டு வராங்க. அவங்க மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம. அவங்க வந்து அவங்களும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக 5 பேரை விசாரணை எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் அதாவது எப்படி ஒரு இது வந்து நிறைய சம்பவங்கள் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, பொதுவாகவே குறிப்பா அது சென்னை நடந்ததுனால, அதுவும் வட மாநில இளைஞர்கள் நடந்ததுனால, இது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துச்சு. வடமாநில இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆக்சுவலா தமிழர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அதான் உண்மை சொல்ல போனா. அதுல ஆனா அவங்க எப்படி பார்ப்பாங்க, வடமாநில இளைஞர்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுற ஒரு அவப்பெயர் தான். ஆனா இப்போ இந்த அதெல்லாம் ஒரு செகண்டரின்னு வச்சுக்குவோம். ஆனா ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரு இது மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கஞ்சா, மது. ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னென்ன விஷயம்லாம் கோத்ரூ பண்ண போறோம் இந்த தமிழ்நாடு, இந்த மக்கள் எதை நம்பி இங்க வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இங்க உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது பெண்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எந்த ஒரு பயமின்றி வாழணும். இரவுலையும் சரி, குடும்பமாவும் சரி வாழ்றதுக்கு தகுதி உள்ள தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் தான் இருக்கணும். அதாவது இந்த அரசு வந்து பெண்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட 48 மணி நேரத்திலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட சம்பவமா இருக்கும் இது? அதாவது போதை ஆஹ் பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாமே இருக்கும். மது, கஞ்சா, போதை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இங்க வந்து தாராளமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் பரவலாக பேசப்பட்டிருக்கு. கிடைக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள், ரொம்ப கிரைம் வந்து இவ்வளவு நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க துண்டு துண்டா வெட்டி சாகுபோல போட்டு கொண்டாந்து போடுறதுனா நார்மல் மனுஷனால பண்ணவே முடியாது. அவன் சப்போஸ் போதையில இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அது மாதிரி தான் இந்த வடமாநில இளைஞர் அந்த குடும்பத்துக்கு நடந்திருக்க சம்பவம். ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அரசாங்கம் சொல்லுதுன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கு? இதுதான் ப்ரூஃபா? இது ப்ரூஃப் தான். தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இது 1, 2 பிரச்சனைகள் கிடையாது. பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம்? இதுவும் நம்ம கடந்த மாதங்களாகவே நிறைய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். இதுக்கு என்ன நம்ம முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, இத இந்த விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்க எது மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் மீடியாக்களையும் சரி பெருசா வெளிவந்தாலே இது மாதிரி செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இதுக்கு ஓகே, இது மாதிரி செய்யறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு அறிவிச்சிருக்காங்க? அது மாதிரி எதுவும் செய்யல. அப்படி செஞ்சா மட்டும்தானே அவங்களுக்கு செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லைங்கும் பொழுது இது மாதிரி செய்யறவங்களுக்கு ஈஸியா செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம், ஈஸியா செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம், எப்படி இருந்தாலும் மாறிடலாம், எப்படின்னா ரிலீஸ் ஆயிரும். அது என்ன எண்ணோட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு சுடுகாடா, இல்ல தமிழ்நாடுங்கிறது ஒரு மக்களுக்கு நலன் இல்லாத கவர்மெண்டா, இல்ல தமிழ்நாடுங்கிறது மக்களை பத்தி நினைக்காத ஒரு அரசா இங்க இருக்கிற அரசு? தமிழ்நாடுங்கிறது வட மாநிலத்துல உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்பனா போலீஸ் கவர்மெண்ட் எதுக்கு? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து, அதுவும் முதலமைச்சர் இலாக்கால இருக்கிற ஒரு இது ஒரு துறை, போலீஸ் துறை. ஆனா அப்படி இருக்கிற துறையே இந்த லட்சணத்துல வேலை பார்த்தாங்கன்னா இதுவும் இது
இது வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் தொடர்ந்து நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற விஷயத்த இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க? இன்னும் 1 மாத காலம் தான் அவங்களுடைய ஆட்சி காலமே இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் புரியுதா? புரியலையா? இந்த அரசாங்கத்தை மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க? இதுக்கு நம்ம அரசாங்கத்தை தான் குறை சொல்ல முடியும். மத்த யாரும் இண்டிவிஜுவல் ஒரு பர்சனை பத்தி குறை சொல்லவே முடியாது. எப்படி குறை சொல்லுவீங்க? அவன் வெட்டினான், அவன் தோணிருக்கு வெட்டியிருக்கான், கற்பழிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கொண்டு போக முடியும். இதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காவல்துறை இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்தை வச்சிருக்கிறதுக்கு அந்த கட்சி தானே ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் இவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது இந்த அரசு வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை கையாண்டுட்டு இருக்காங்க? இவ்வளோ ஒரு குடும்பத்தையே காலி பண்ற அளவுக்கு ஒரு கும்பல் இறங்கி இருக்குன்னா அந்த கும்பலுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கும். அந்த துணிச்சலே வந்து கொன்னுட்டு தூங்குனா போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பயம் இல்லாம அந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அப்பனா இந்த அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கை, இந்த போலீஸ் துறை மேல உள்ள நம்பிக்கை. நிறைய போலீஸ்காரங்க கரெக்டாவும் இருக்காங்க. ஆனா இந்த போலீஸ் துறையை கையாளுறது யாரு? சரியா கையாண்டாங்கன்னா அவங்க சரியா வேலை பார்க்க போறாங்க. அப்படி இல்லையா இது எப்படி போய் முடியும்? இந்த பேச்சு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான பேச்சு கிடையாது. இது மக்களுக்கு ஆதரவான பேச்சு, மக்களுக்கு நலனுக்காக உள்ள பேச்சு. இதை அப்படி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த எந்த அரசாங்கம் இது பண்ணாலும் தப்பு. இப்ப இருக்கிற அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றே ஆகணும். பொறுப்பேற்று இந்த விஷயங்களை சரி பண்ணி ஆகணும். இது வருங்காலங்கள்ல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். வருங்காலம் இது நடக்காம இருக்கு, என்னென்ன வழிவகைகள் செய்யணும்னு. ஆனா திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி நடக்கும்? இது பெண்களுக்கான கட்சி அப்படின்னு எப்படி உங்களால தொடர்ந்து சொல்ல முடியுது இது மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது? அப்படின்னா மக்களை சுத்தி உள்ள மக்கள்லாம் ஒண்ணும் தெரியாத மக்கள் நீங்க ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது மாதிரி பேசுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்க்கப்படுது. இது மாதிரி விஷயங்கள் இனி வரும் காலங்களில் சுத்தமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் இருக்கணும். அதுக்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் துறை, போலீஸ் துறை சரி ஏற்படுத்தும். நன்றி.